அழாதக்கா, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வேற என்ன பண்ணட்டும் சௌமியா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் யாருக்கு எந்த தப்பு பண்ணலையே, எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி எல்லாம் நடக்கணும் சௌமியா? அக்கா அழாதக்கா, என்ன ஆச்சு உனக்கு? நீ இங்க பாரு. என்ன ஆச்சுக்கா? நீ என்கிட்ட பேசிட்டு போனது ஒன்று, அங்கே போய் வேற மாதிரி பேசியிருக்க. கதிரத்தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே அங்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏன் ஒத்துக்கிட்ட? எனக்கு வேற வழி தெரியல. என்ன ஆச்சு? அம்மா அப்பா எதுவும் நினச்சிக்குவாங்க, அத்தா மாமா ஏதாச்சும் நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு மாற்றி சொல்லிட்டியா? எதுக்குக்கா கல்யாணத்துக்கு ஓகே பண்ண? அந்த பையன் ஏதாச்சும் சொல்லி உன்னை பிளாக்மெயில் பண்ணுறது, இமோஷ்னலி பிளாக்மெயில் அப்படி ஏதாச்சும்? இல்லை சௌமியா. அப்புறம் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க, என்னதான் உன் மனசில் இருந்துச்சு? எதுக்கு மாற்றி பேசினேன்? நீ இங்கேருந்து போகும்போது இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு கதிரத்தானே தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆமாம், ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சு சௌமியா? நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அத்தைக்கிட்ட இந்த விஷயம் பற்றி ஒரு வாட்டி பேசலான்னு தான் போனேன். நானும் கதிரத்தானே மட்டும் முடிவு பண்ணுறது கிடையாது. கல்யாணம் அப்படின்றது 2 ஃபேமிலி பண்ணுறது. 2 ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டாதான் நான் ஓகே பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அதனால நான் அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டேயும் பேசலான்னு போயிருந்தேன். அத்தைக்கிட்ட பேசினியா? அத்தை ஒன்று ஏதாச்சும் சொல்லி திட்டாங்களோ? அத்தை என்கிட்ட எதுவுமே பேசலை. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுக்கா சொல்லு. ஏ கதிரி, என்ன பேசணும்னு சொல்லி என்ன இப்ப அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்க நீ? ஏமா இங்க ஏமா இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். ஏமா நேத்தே நான் உங்ககிட்ட பேசணும்லம்மா, எனக்கு காவியாவும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. நீங்க பார்த்தா இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை நல்ல முன்மரமா நின்று பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாரு கதிரி, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லுனதா இப்பவும் சொல்லுகேன். காவியாவை உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது. எனக்கும் அப்பாக்கும் இதுல இஷ்டம் கிடையாது. இன்னும் ஏமா இப்படி பேசுறீங்க? நான் நேத்தும் உங்ககிட்ட இதுதான் சொல்லுங்க, இப்பவும் இதான் சொல்லுங்க, நான் காவியாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எதுக்குமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, காவியான்னு கிடையாது, என் அண்ணன் பிள்ளைங்க யாரையுமே உனக்கு கட்டித்தர ஐடியா எனக்கு கிடையாது. உனக்கு மட்டும் இல்லை, சக்திக்கும் அப்படிதான். 2 பேருக்கு நான் வெளியே தான் பொண்ணு பார்ப்பேன். என் அண்ணன் பிள்ளைங்க யாரையும் கெட்டி தந்து இங்கே உள்ள கடனையெல்லாம் உங்கள் தலைமையில ஏற்றி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏற்கனவே ஊருப்பட்ட கடனை எங்கள் அப்பா வாங்கி வச்சிருக்கான். அந்த பேரில் நான் அந்த வீட்டையும் எழுதி கொடுத்தாச்சு, சொத்தையும் எழுதி கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் விற்று பறக்குனா கூட 5 பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு கடனையும் அடைச்சிட முடியாது. இதில் நான் பெற்று வச்சிருக்க உங்கள் 2 பேரையும் இங்கே தாரவாத்து கொடுத்துட்டு நான் என்ன வழியில் போய் நிற்கட்டா? ஏமா இப்படி பேசுறீங்க? காவியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பொறுப்பும் என் தலைமையில வந்துரும்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. அத்தையும் மாமாவும் அப்படி கிடையாது. உனக்கு தெரியுமா? என் அண்ணனே அண்ணியும் பத்தி எனக்கு தெரியும். என்னை விட உனக்கு தெரிஞ்சிருமா என்ன? இங்க பாரு, இதோட கடைசி. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி என்கிட்டயோ உங்க அப்பா கிட்டயோ நீ பேச வராத. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். இப்ப வந்திருக்காம்ல அந்த பையனை தான் நான் எப்பாடுபட்டனாலும் காவியக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஒரு வாட்டி அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னா அதுக்கப்புறம் நீ இதை பத்தி என்கிட்ட பேச வர மாட்டேல்ல? அம்மா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுமா. சரி, நான் காவியாவை கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அதுக்காகவாது இந்த விஷயத்த நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணாம இரு. எதுக்கு? வேற எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நீ நைஸா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறியோ? இங்க பாரு, அந்த மாதிரி மட்டும் நீ ஏதாவது பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற யாரையும் நீ உயிரோட பார்க்க முடியாது. அந்த பிள்ளை காவியா எனக்கு கல்யாணமே விருப்பம் இல்லை, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் எங்க அம்மாக்கும் அப்பாக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன்னு சொன்னவா உன்னை நல்லா பேசி மயக்கி வச்சிருக்காப்புல இருக்கு. அம்மா காவியா பத்தி தப்பா பேசாதீங்க, அவ அப்படி கிடையவே கிடையாது. நான் தான் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்பவும் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை, என்னையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள் ஆசைப்படல. அவளுக்கு படிக்கணும், அவள் தங்கச்சிங்களை பார்க்கணும், அவள் ஆசைப்பட்ட மாதிரி டீச்சர் ஆகணும், அவங்க அம்மா அப்பா பாட்டி 3 பேரையும் நல்லா பார்த்துக்கணும். இது மட்டும்தான் அவன் மனசுல இருக்கு. எனக்கு தான் அவன் மேல இஷ்டம். நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுங்கம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கதிரி, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நீ பேசணுன்னு வச்சுக்கோயேன், உன் அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. அம்மா நானே பாடுபட்டு இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு ஒவ்வொரு இடத்துல மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க வாசியில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் பிள்ளைங்கள ஒரு பிள்ளையும் உன் பையனுக்கு கெட்டுவேன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்து போய் அவங்களே எதுவும் கேட்கல. இவனுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு தெரியலையே. அவளு நல்லா ஊமா கொட்டா கணக்கு இருந்துட்டு என் பையனை பேசி மயக்கி வச்சிருக்கா. அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல, இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப நான் என்ன பண்றதுக்கு? இல்ல, யாருக்கும் விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டேன். சாரி கதிரத்தா, எனக்கு வேற வழியே தெரியல. இந்த கல்யாணத்துக்கு என்ன சரின்னு சொல்லிதான் ஆகணும். இப்போதைக்கு என் ஆசை கனவு இது எல்லாத்தையும் விட என் அம்மா அப்பா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அவங்களையும் என் தங்கச்சிங்களையும் விட யாருக்கும் என் மேல பாசம் இல்லை. அத்தையும் எனக்கு நல்லதுக்காண்டி தான் பண்றாங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது தெரியாம கூட அவங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு.
ரொம்ப போயிடுச்சு. கண்டிப்பா உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க கதிரத்தா. என்னக்கா சொல்லுவீங்க? அத்தையா? ஆமா அத்தை, கதிரத்தான் கிட்ட பேசுனதை நான் என் 2 காதால கேட்டேன். அவங்க யாருக்கும் நம்ம வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கிறதுல விருப்பம் இல்லை. நம்ம வீட்ல இருக்கிற கடன் எங்க அவங்க பையன் தலையில போயிருமோ நினைச்சு அவங்க எல்லாத்துக்குமே நோ தான் சொன்னாங்க. கதிரத்தனை நான் குறை சொல்லவே மாட்டேன், எனக்காக நிறைய பேசினாங்க. ஆனா அத்தைக்கு மாமாக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை சௌமியா. இப்ப சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே பண்ணாம இருந்திருந்தா அம்மா அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் இப்போ அம்மா அப்பா சந்தோஷமா இருக்காங்கல்ல, எனக்கு அதுவே போதும் சௌமியா. சரிக்கா, அத்தைக்கும் மாமாக்கும் விருப்பம் இல்லை, அந்த விஷயத்தை விடு. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நீ ஏன்க்கா அதை பண்ணாம வந்த? எனக்கு தெரியல, அங்கே போனதும் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா நான் ஓகே பண்ணுவேன்ட்டு எதிர்பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல சௌமியா. என்னக்கா நீ அட்லீஸ்ட் அவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு என்கிட்டயாவது வந்து பேசியிருக்கலாம்ல. உனக்கு சொல்ல முடியலன்னா நானாவது சொல்லியிருப்பேன். வேண்டாம், இப்போ இந்த கல்யாணத்தை நினைச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ ஹாப்பியா இல்லையே. நீ சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சா அம்மா அப்பா ஒத்துக்குவாங்களா சொல்லு? இல்லை சௌமியா, கண்டிப்பாக அவங்களும் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல, அவங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். இவ்வளோ நாள் அப்புறம் அம்மாவும் அப்பாவும் சிரிச்சு பார்க்குறேன் தெரியுமா. அதுக்காக உன்னோட லைஃபையே நீ ஸ்பாயில் பண்ண போற. அக்கா, அந்த பையனை பத்தி எதுவுமே தெரியாது உனக்கு. ஒரு 10 நிமிஷம் பேசினதை வச்சு நீ முடிவு பண்ணியிருக்க? எனக்கு இப்போ இருக்கிற வருத்தமெல்லாம் ஒன்று தான். கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா என்னை சென்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த ஃபேமிலியை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன்? எனக்கு பயமாக இருக்குது சௌமியா. அக்கா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா. நீ எனக்காக ஒன்று பண்ணு. இந்த விஷயம் பற்றி வேற யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம 2 பேரை தவிர இதை பற்றி யாரும் எதுவும் தெரிஞ்சுக்க கூடாது, புரியுதா? சரிக்கா, தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாதக்கா. உன் நல்ல மனசுக்கு உன்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். தங்கச்சிங்களையும் அம்மா அப்பாவையும் பாட்டியும் நல்லா பார்த்துக்கோ சௌமியா. என்ன பட்டு, அப்புறம் பையனுக்கு கல்யாணம் எனக்கு இப்போ பிடிச்சாலும் எடுத்து தர போற? கல்யாணம் எல்லாம் தான். என் பையனுக்கு ஒரு பொண்ணையும் பார்த்துட்டு பிடிக்கவே இல்லை. எங்கேயோ வச்சு இவளை பார்த்துருக்கா, பிடிச்சி போச்சு. ஆமா, அதுக்கு தானே அடிச்சு பிடிச்சி வந்து பொண்ணு கேட்டேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் அந்த பிள்ளை காவியா ஒத்துக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல பாத்துக்க. மலரு, எனக்கு எல்லாம் ஓகே தான். ஆனா ரொம்ப கடன் இருக்கும் போல இருக்கே. அதை பத்தி உங்களுக்கு எதுக்கு? உங்க பையன் கொஞ்சம் உஷாரா இருந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் வராது. கடன் அடைக்கிறதெல்லாம் இன்னும் 3 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாள்ல, அது அவங்க 3 பேரும் சேர்ந்து பாத்துக்கிடுவாங்க. கல்யாண செலவே அம்பிட்டே நம்ம தலைமையில வச்சுட்டாவல. அது எங்க அவங்க சொன்னாங்க, உன் பையன் தானே நான் பாத்துக்கிட்டேன்னு ஏதோ ஊர் உலகத்துல இல்லாத பொண்ணு கிடைச்ச மாதிரி ஆடிட்டு இருந்தான். இப்ப என்ன பண்ணதுக்கு மலரு? அவனை எல்லா செலவே நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். நான் என்ன டவுரியா வாங்கிட்டு இருக்கேன்? ஒத்த பைசா வாங்காம தானே இந்த பிள்ளை கேட்டுட்டு இருக்கோம். அவங்களும் அதுக்கு சரின்னு மண்டே ஆட்டிட்டு இருக்காத. பட்டு, உன் வீட்டுல உன் பையனை தவிர உனக்கு எதுவும் பண்ண முடியாது. அவ என்ன சொல்லுகானோ அதுபடியே போவா. என் பையனுக்கு எவ்வளோ பெரிய இடத்துல எல்லாம் நான் பொண்ணு பார்த்தேன் தெரியுமா? கடைசியில இப்படி வந்து வாக்கப்பட்டிருக்கான். பட்டு, எல்லாம் சரிதான். ஆனா பிள்ளை கொஞ்சம் பாவம் தான் பாத்துக்க. நல்லா எல்லாருக்கும் அனுசரிச்சு போவா. வீட்டுல உள்ள அம்பிட்டு வேலையும் பாத்துப்பா. எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப நல்ல பொண்ணு. ஏடி கேட்கணும்னு நினைச்சேன். உன் பையனும் இந்த பிள்ளையும் ஒரு 2 வயசு வித்தியாசம் தானே வரும். காவியாவே இல்லைன்னா அடுத்த பொண்ணை உன் பையனுக்கு பார்க்கலாம்ல? அது நான் பார்க்காமையா இருப்பேன். என் அண்ணன் பிள்ளைங்கெல்லாம் 2 பேருக்கும் எடுத்துட்டு போய் பார்த்தேன். காவியாக்கும் பார்த்தேன், அடுத்தது சௌமியாக்கும் பார்த்தேன். 2 பேருக்கும் பொருத்தமே இல்ல பட்டு. ஓ, பொருத்தம் இல்லையோ? ஆமா, காவியாக்கு பொருத்தம் இல்ல. அது ஏதோ ஒரு இது சொன்னாவல, என்னன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சௌமியாக்கும் கதிர்க்கும் பார்த்தா 3ஆம் நாள், அதுவும் பொருத்தம் இல்ல. மீறி கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப ரிஸ்க்னு சொன்னாவ. அதனாலதான் நான் மேற்கொண்டு பார்க்கல. அடுத்து இருக்கிற 2 பிள்ளைங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா, கதிர்க்கும் உங்களுக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம் வரும். அதனாலதான் நான் பார்க்கல. ஓ அப்படியா? சரி. சரி, உன் வீட்டுக்காரியவையோ எதுவும் சொல்லலையா? என் வீட்டில் என் பையன் வைக்கிறது தான் சட்டம். அதுபடிதான் நான் நடந்துப்பேன். நான் என்ன சொல்றானோ அதுதான் என் புருஷன்காரன் கேட்பான். அவனுக்கு வீட்டில் சட்டமே கிடையாது. சாப்பாட்டை போட்டு ஒரு ஓரமே இருத்தி வச்சிருக்கேன், அவ்வளோதான். சரியா போச்சு.